வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அமைதி நிலை ஏன் தேவை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அமைதி என்பது ஆனந்தமான தெய்வீக நிலை, தெய்வீக உணர்வு. தெய்வ பக்தியாலும் அன்பாலும் மட்டுமே அமைதி கிட்டும். எனவேதான் அமைதியை விரும்புவோர் ஆன்மீகத்தை நாடுகின்றனர். உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே வாழும் வரை மனிதன் மனிதத்தன்மையையோ தெய்வத்தன்மையையோ அடைய முடியாது. அதற்கு அமைதி நிலைக்கு வர வேண்டும். சிந்தனை உயர வேண்டும், நுண்மை பெற வேண்டும், உண்மை உணர்வு வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழவும் மகிழ்ச்சி, இன்பம் இவையெல்லாம் கிட்டும். அப்படி அமைதி நிலை கிட்ட தவம் புரிய வேண்டும். அகத்தவம் புரியும் போது மனமானது புலன் வழியே வெளியே செல்லாது உள்முகமாக செல்ல அமைதி கிட்டுகிறது. இதுதான் பிரத்யாகாரம். இப்படி மனம் அமைதி நிலை அடைய உயிர் சக்தி அமைதியாக இயங்கும். உடலில் உள்ள செல்களின் இயக்கமும் அமைதியாக இருக்கும். இந்நிலையில்தான் அறிவு பேரறிவு நிலையை உணரும் நிலையை அடையும். நுண்மை நிலை உண்டாகும். உண்மையை உணரத்தக்க அளவுக்கு அறிவுக்கு ஒரு திறமை ஓங்கும். நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு மனம் அமைதி நிலைக்கு வந்தால்தான் இயலும். நம்முள் உறைந்திருக்கும் ஆன்மா இறை வடிவமாகும். அந்த இறையின் தெய்வீக உணர்வை, ஆனந்த நிலையை உணரும் போது பரிபூரண அமைதியை உணர்கிறோம். அப்போதுதான் குறைகள் இல்லாத வாழ்க்கையை உணர்ந்து அன்பும் கருணையும் நிரம்பி அனைத்து ஜீவன்கள் மீது பரிவும் அன்பும் நிறையும். உலகில் பல மதங்கள் இருந்தாலும், அவை பின்பற்றும் வழிகள் பலவாக இருந்தாலும், அவை அனைத்தும் அமைதியையே அடிப்படையாக கொண்டுள்ளன. அமைதியே ஆன்மீகத்தின் நோக்கமாகும். ஆன்மீகம் அல்லது தெய்வ பக்தி அனைவருள்ளும் உருவாக வேண்டும். அப்போதுதான் அமைதி கிட்டும். இப்படி தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி உருவாக வேண்டும் எனில் அமைதி நிலை தேவையானதும் முக்கியமானதும் ஆகும். வாழ்க வளமுடன். நாளை தியானம் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.